தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் நாளை அதிகாலையில் தமிழ்நாட்டை நோக்கி வரும். வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரையை வந்தடையும் எனவும் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். புதுச்சேரி பகுதியிலும் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட். கனமழை எச்சரிக்கை காரணமாக தஞ்சை, ராமநாதபுரம், திருச்சி, விழுப்புரம், அரியலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. புதுக்கோட்டை, பெரம்பலூர், நாகை மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரிப்பு. டிட்வா புயல் நெருங்கி வருவதால் காற்றின் வேகமும் அதிகரிப்பு. கடலூர் சில்வர் பீச்சில் மக்கள் செல்ல தடை விதிப்பு. டிட்வா புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகை மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கண்காணிப்பு தீவிரம். ராமநாதபுரத்தில் பலத்த காற்றுடன் பெய்யும் கனமழை. டிட்வா புயல் கரையை நெருங்கி வரும் நிலையில் காற்றின் வேகம் அதிகரிப்பு. ராமநாதபுரம் இருமேனி கிராமத்தில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிப்பு. நாகையில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் நாகூர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிப்பு.
டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வெளுத்து வாங்கும் மழை. பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதி. ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடிக்கு 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. பலத்த சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிட்வா புயல் காற்று எதிரொலி. பெங்களூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த வேன் நிலை தடுமாறி கால்வாயில் புகுந்தது. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 2500 கன அடி நீர் திறப்பு. புழல் ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியில் 1200 கன அடி நீர் வெளியேற்றம். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் திறப்பு அதிகரிப்பு. சென்னையிலிருந்து திருச்சி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு 54 விமான சேவை ரத்து. புயல் நிலவரத்திற்கு ஏற்ப மேலும் விமான சேவையில் மாற்றம் இருக்கும் என விமான நிலைய அதிகாரிகள் தகவல். புயல் காரணமாக தூத்துக்குடிக்கு வரும் அனைத்து விமான சேவைகளும் இன்று ரத்து. சென்னை மற்றும் பெங்களூருக்கு செல்லும் 6 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். கோவை, மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு, எஸ்ஐஆர் உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது குறித்து ஆலோசனை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தாவேக தொண்டர்கள். டிசம்பருக்குள் வலுவான கூட்டணி அமையும் என்றும் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள் எனவும் பேச்சு. டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள். நீங்க கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்காக உறுதுணையாக இருப்போம். பாஜகவின் ஸ்லீப்பர் செல் செங்கோட்டையன் என அமைச்சர் ரகுபதி தாக்கல். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன். அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிப்போம். பாஜகவில் ஸ்லீப்பர் செல் யாரும் இல்லை என நயினார் நாகேந்திரன் பதில். எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் யாரும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே நேரடியாக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அன்புமணி தரப்புக்கே பாமக சொந்தம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். 2023ஆம் ஆண்டில் பொதுக்குழு நடத்தி இருப்பதால் 2026 வரை தலைவராக தொடரலாம் என அறிவிப்பு. தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை கொடுத்து அன்புமணி தரப்பு மோசடி செய்துள்ளதாக புகார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவை 2023 என திருத்தி மோசடி செய்துவிட்டதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. அதில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் மோசடி செஞ்சிருக்கு. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதி உலா. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மாட வீதிகளில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம்.
திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை ஒட்டி 23 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட காவல்துறை. வரும் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனரக வாகனங்கள் நகருக்குள் செல்வதற்கு தடை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்காக ஒரே நாளில் 4,60,000 பேர் முன்பதிவு. குலுக்கல் முறையில் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்க ஏற்பாடு. இரண்டு நாள் பயணமாக வரும் 4ஆம் தேதி டெல்லி வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின். 5ஆம் தேதி மோடி புதின் சந்திப்பின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. இலங்கையில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் இந்தியாவிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பதிவு.